வரும் ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு பராசக்தி புத்தம் புதிய திரைப்படம். ஏன்னா ரொம்ப அழகா ஒற்றுமையா வந்திருக்கீங்க. போகும்போது அதே மனநிலையில போகணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் லவ் பண்ணும்போது சொன்னாரு, எப்படியெல்லாம் என்னை பார்த்துப்பேன்னு சொன்னாரு. ஆனா அதே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்த என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் நடந்திருக்கு? எங்களது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க சென்னை, நான் பெங்களூர். ஸோ எப்படின்னா லைக் ஒரு பர்த்டேக்கும் எனக்கு தேடி தேடி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இது நல்லாயிருக்கோ அது நல்லாயிருக்கோ சொல்லிட்டு அவங்க பார்த்து பார்த்து வாங்குவாங்க. பட் இப்போ என்னென்னா உனக்கு பிடிச்சது நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் என்கிட்ட கொடுத்துட்றாங்க. அது உங்களுக்கு கொடுக்குற சுதந்திரம் தானே? சுதந்திரம் இருந்தாலும் லைக் அவங்க எனக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை தேடி அதை எனக்கு கொடுக்கறது அது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? ஸோ என்கிட்டே கொடுக்கறது அது சம்வாட் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அவர் செலக்ட் பண்ண டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா? யா, ஐ லவ் இட். என்னங்க ஒரு ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. இல்லை நீங்கள் ஏன் அவங்க முடிவை எடுத்துக்கணும், அவங்களுக்கு தேவையான அவங்களே வாங்கிக்கணுங்கிற எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல, அந்த டிசிஷன் ஏன் எடுத்தீங்க? லைக் நான் ஒரு ட்ரெஸ் பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் நான் 1 வீக் டைம் எடுத்து நான் பார்ப்பேன். ஃபுல்லாக எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கும் நான் சர்ச் பண்ணுவேன். ஆனால் அவ்வளோ எஃபோர்ட் போட்டோம் அதில் ஒரு குறை ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிடும். இவ்வளோ தேடி பார்த்து நம்ம வாங்கி கொடுத்தது இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அவங்ககிட்டயே கொடுத்துறது. நீ ஏன் வாங்கிக்கோமா உன் பொருளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னா லைக் அப்போது லவ் பண்ணுற டைமில் அவங்க எது வாங்கினாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ சைஸ்லேருந்து ஏதோ எனக்காகவே தைச்ச மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து வாங்குவாங்க. ஸோ அது வந்து இப்போ அப்படி இல்லை. லைக் எது வாங்கினாலும் ஏதாச்சும் ஒரு குறையாக தான் இருக்குது. குறை எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன்னா பர்ஃபெக்டாக இருந்த ஒரு விஷயம் இப்போ இல்லைன்னா அதை சொல்லி தானே ஆகணும். மேரேஜுக்கு முன்னாடி பர்ஃபெக்டா இருந்தாரா? யா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் முன்னாடி. ஆமாம், மிஸ்டர் பர்ஃபெக்ட் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு ஏஐயா தான் இருக்கணும். சொல்லுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கு? ஐ படத்துல விக்ரம் இருப்பார் இல்லையா, எமி ஜாக்சனுக்கு என்னென்ன தேவையோ ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வருவாரு, பயங்கரமா பண்ணுவாரு. அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்படிதான் அவர் சொல்லியும் இருந்தாரு. ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா நான் தான் இப்ப நிலா பாப்பா மாதிரி அவரு கிருஷ்ணா அவலாஞ்சி மாதிரி நான் பாத்துட்டு இருக்க நிலா வேண்டியதா பாப்பாவா இருக்கு. நீங்க மாறிட்டீங்க. நான் இப்ப மாதிரி அவரை பாத்துக்கிறேன் இப்போ. விக்ரம் மாதிரி பல கெட்டப் போட்டு சுத்திட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரு. ஆமா, இப்ப என்ன தங்கலான் கெட்டப்ல வரல, அந்த அளவுக்கு சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் லவ் சொன்னாரு, இப்போ எப்படியெல்லாம் உங்களை பாத்துக்கிறாரு, எப்படி உங்க லவ் சொல்றாரு? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ஃபேமிலியில் அரேஞ்ச் பண்ணதான் 1 இயர் டைம் கழிச்சு தான் மேரேஜ் பண்ணோம். ஸோ அந்த 1 இயர் டைமில் த்ரூ அவுட் த டைம் இட் வாஸ் லைக் அ ஃபேண்டசி ட்ரீம். ஸோ அடிக்கடி கால் பேசுறது என்ன எல்லாமே நடக்கும். ஓகே. கடைசியா என் ஹஸ்பண்ட் தந்த சர்ப்ரைஸ் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் மேரேஜ் என்னை பார்க்க வரும்போது ஒரு டேரி மில்க் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்டே. ஓகே. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும்? வாழ்க்கைய இனிப்போட தூங்கணும்னு உங்களை டைரி மில்க் கொடுத்து துவங்கியிருக்காரு. அங்கேயோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் அது வரல. இல்லை சார், அதுக்கு மேலே யாரும் ஐடியா கொடுக்கல. அதுக்கு மேல யாரும் ஐடியா கொடுக்கல. ஆமாம் சார், எல்லா சர்ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இது நம்ம வாங்கி கொடுத்தா ஆல்ரெடி நான் அது பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி நான் எதுவுமே பண்ணல. உங்க வீட்ல நீ எப்படி இருக்கியோ நான் அப்படியே பாத்துக்கிறேம்மா, நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படி சொன்னான். ஆனா இப்ப காலையில இது செஞ்சு வச்சிருன்னா இது நீ செய்யணும் இது நான் செய்யணும் அந்த மாதிரி பிரிச்சுட்டான். அவன் என்ன சொன்னான் ஸ்டார்டிங்ல, நான் 3 வேலையும் நானே சமைச்சு தரேன், வீட்டு வேலையெல்லாம் நானே பாக்குறேன் எல்லாமே சொன்னான். ஆனா இப்ப எதுவுமே செய்யறது கிடையாது. என்னெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்தீங்க? சமைச்சு தரேன்னு சொன்னேன் சார், ஏன்னா எனக்கு சமைக்க தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது, துவைச்சி வச்ச துணியை மடிச்சு வைக்கிறது. ஏன்னா இதில் தான் பெரிய இஷ்யூ வருது. எடுத்துன்னு வந்து அப்படியே பெட்டில் போட்டுட்டா அதை யார் மடிச்சு வைக்கணும்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை. உன் துணினா நீ மடிச்சு வை, என் துணி நான் மடிச்சு வச்சு, அப்புறம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணோம்? நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். இந்த மாதிரி சண்டை வந்துடுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பண்ணி வச்சிருமா, ஈவினிங் வந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு போனா, இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லவே இல்லையே, இப்போ வந்து சொன்னா வேலை செய்யின்னு சொன்னா நீ சொன்னதை நீ செய், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் நான் தான் சார் பார்த்துன்னு இருக்கேன். எல்லா வேலையும் அவர் தான் பாக்குறாருமே. அப்படிலாம் இல்ல, எல்லாமே வந்து ஈக்குவலா தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து வீடெல்லாம் பெருக்கிறேன் இப்ப, அது கூட பண்ண மாட்டேன்றான் அவன். நீ தான் பெருக்கணும் அப்படி சொல்றான். நானும் பெருக்க மாட்டேன் அப்படி சொல்றான். பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவள் பிடிச்ச டிஷ் ஒன்று கேட்டால் ஒரு நாள் கேட்குறான்னு சொல்லி கண்ணே மணி அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பிடிச்சதெல்லாம் லிஸ்ட்டை போட்டுட்டு செய்ப்போனா 3 வேலை எப்படி சார் செஞ்சு கொடுக்குறது? நான் இல்ல எனக்கு சமைக்க தெரியாது இல்ல, அப்ப அவன் தான் செய்யணும். இட்லி கேட்டாங்க, இட்லி கேட்டு நான் செஞ்சு கொடுன்னு சொல்லி ஒரே நைட்டில் அழுது வேலூருக்கு நைட் 2 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, உன் பொண்ணு இந்த மாதிரி இட்லி கேட்குறாங்க, நீங்களே சமைச்சு கொடுத்து பார்த்துக்குவாங்க, நான் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கூப்பிட்டு போகிறேன். இட்லி செய்யறதுக்கு 1 வாரம்
தோசைனா நம்ம ஊற்றி கொடுத்துடலாம் சார். இட்லிக்கு நிறைய வேலை சார் அது. தோசை மாவுக்கும் உளுந்து கிழுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சு ஆட்டி அதுக்கப்புறமா அதை புளிக்க வச்சு அப்புறமா தான் தோசை ஊற்ற முடியும். இட்லியாவது நீங்கள் உடனே ஆட்டி உடனே ஊற்றலாம். ஒன்ஸ் நீங்கள் தோசை ஊற்றுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாஷ் பண்ணுவீங்க. ஆனால் இட்லிக்கு இன்னும் அப்படி இல்லையே. இன்னைக்கு நான் இட்லி சுட்டேன்னா இன்னைக்கு நைட்டே கழுவி வச்சிடணும். திருப்பி நாளைக்கு சுடுறேன்னா நாளைக்கும் கழுவி வைக்கணும். அது எனக்கு தான் வேலை இல்லை ஜாஸ்தி. கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோ எதையோ ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனால் இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி அம்மா வீட்டில் இட்லி சாப்பிட்டு வந்து வந்த ஒரு வீட்டுக்கார நான் வந்து ஆச்சரியமாக தான் பார்க்குறேன். சார் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் லவ் பண்ணோம் ஒரே காலேஜில். அப்போ என்ன சார் நம்ம சொன்னார், கஷ்டத்துலேயும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னாரு. மேரேஜ் ஆன அடுத்த நாள் தாய் பாஸ் விளாட போயிட்டாரு. தாய் பாஸா? சார் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவரை தேடுறாங்க சார். ஆ. பார்த்தாங்க உட்காந்து தாய் பாஸ் விளையாடிட்டு இருக்காரு இவரு. அவன் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் எப்போ நடக்கும், ஃபர்ஸ்ட் நைட் எப்போ நடக்கும்னு நினச்சா நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் விட்டுட்டு தாய் பாஸ் விளையாட போயிருக்கீங்களே. சார் அவர் ஃபர்ஸ்ட் நைட்டே வேணான்ட்டாரு. வீட்டில் சண்டை போட்டாரு உண்மையாவே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போதே மேரேஜ் ஆயிடுச்சு சார். 2 வீட்லேயும் ஒத்துக்கல. எங்கள் வீட்டில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால அவங்க படிக்கணும், சில விஷயத்தெல்லாம் நம்ம இது பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னது. என் மாமியார் நீ கத்துக்கோ, நம்ம டைம் பாஸ் பண்ணலாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடலாம். ஆமா ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம். ஃபேமிலி தாய் பாஸ். பையனை கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த தாயக்கட்டை மகாபாரத்தில் மட்டும் பிரச்சனை உண்டு பண்ணல, உங்கள் ஃபேமிலி லைஃப்லேயே ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணியிருக்காரு. சார் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே கிளாஸ்மேட்டு. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து லவ் பண்ண ஆரம்பித்தோம். என்னோட பர்த்டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணார் சார். வருஷம் என்னோட பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் அவர் ஐ லவ் யூ அப்படின்ற வேர்டே யூஸ் பண்ணுவார். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கன்னா என்னோட பர்த்டே வருது, ஒரே வீட்டில் தான் சார் இருக்கோம், ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு சார். காலையில் கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் எல்லாரும் இருக்காங்க எப்படி கூப்பிட்டு போகிறது, எல்லாரும் இருக்காங்க எப்படி கேக் கட் பண்ணுறதுன்னு கேட்குறாரு சார். கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கூட கிடையாது, ஒரு கிஃப்ட் கூட கிடையாது சார். ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ரோஸ் கூட கிடையாது சார். என்னங்க நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னீங்களாமே கல்யாணத்துக்கு முன்னாடி. லவ்ன்றது ஒரு ஃபீலிங் சார். நம்ம அடிக்கடி அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கே போர் அடிச்சிடும் சார். அதையே அவர் ஒழுங்கா சொல்லலை சார். 2020ல ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஆயிடுச்சு சார். நான் உள்ள படுத்துட்டு இருக்கேன், இவர் வந்து விஷ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து பாட்டு வச்சிட்டு இருக்காரு. காதலியே காதலியே காதலை ஏன் மறந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வச்சிட்டு இருக்காரு சார். அதே 2021லயும் காதல் அழிவதில்லைன்னு சாங் வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு சார். அப்ப எவ்வளவு இரிட்டேட் ஆகும் சார் நமக்கு. என்னங்க அந்த 2 வருஷம் வந்து மறந்துட்டீங்களாமே? வருஷம் சொல்லிட்டு இருக்கோம், நடுவில் ஒரு வருஷம் கொஞ்சம் கேப் தான் விடலாமே அப்படின்றதுக்கோசரம் அந்த லவ் பண்றப்ப எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ அந்த சாங் மட்டும் போட்டுக்கிட்டு நான் மண்ணு படுத்துட்டேன் சார். அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா இருக்கணும்னு அந்த டே அவர் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அந்த டே மறக்கக்கூடாதுல்ல சார். மறக்க மாட்டாரு. இப்ப பாருங்களேன், அவங்க கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இந்த விஷயத்த நான் ஞாபகம் வச்சிருக்கேன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? எதுவே இருக்காது சார், ஒரு விஷயம் கூட இருக்காது. என்ன கேள்வி லவ் தான் சார். சுத்தி 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 அவங்களுடைய லவ் ப்ரொபோஸ் தான் சார். என்னையே மறந்துட்டேன் சார். அப்போ காதல் வலிஞ்சு அப்படி இங்க ஓடுது. கொடுங்க சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுக்கார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் சொல்லி லவ் பண்ணாரு, எப்படியெல்லாம் பார்த்துப்பேன்னு சொன்னாரு, இப்போ எப்படியெல்லாம் உங்களை பாத்துக்கிறாரு? உங்க அப்பா விட நல்லா பாத்துப்பேன்னு சொன்னான். சூப்பரா பாத்துக்கிறோம். 2 ரியாக்ஷன் இருக்கு. ஏன்னா நாங்க வந்து 10 இயர்ஸ் லவ் பண்ணோம். இப்போ மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஹனிமூனுக்கு யார் யார் சார் போவாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நாங்க எத்தனை பேர் தெரியுமா போனோம்? ஃபேமிலியா குரூப்பா ஒரு 15 பேர் போனோம். இது ஹனிமூன். ஊட்டி போனோம். அவங்களும் ஹனிமூன் போகாம இருந்திருப்பாங்க, சேர்ந்து உங்களோட ஜாயின் சார். அவங்க எல்லாம் வந்து குழந்தை போறது, குழந்தைலாம் இருக்கு அவங்களுக்கு. கல்யாணம் ஆன புது பொண்ணு நல்லது கெட்டது தெரியாதுல்ல, ஊரெல்லாம் சுத்தி. அதுதான் சார் சொல்றாங்க, நீங்க சின்ன பசங்க, நீங்க தனியா போனீங்கன்னா சமாளிக்க முடியாது, நீங்க எப்படி அப்படி தனியா போக முடியும்? ஹனிமூனுக்கு அதனால நாங்க தனியா அனுப்பல, நாங்கெல்லாம் கூட வரோம் அப்படின்னா. தனியா போனா என்ன ரெஸ்லிங்கா கூட்டு போறீங்க, அவங்கள சமாளிக்க முடியாதுங்கிறது எனக்கு புரியவே இல்லையே. இது வரைக்கும் சோலோவா நான் எங்கேயுமே போனதும் இல்லை, கப்பலாவும் அவ்வளோ நாங்கள் வெளியில் சுத்தந்தே இல்லை. 10 இயர்ஸ் லவ் பண்ணதுலேருந்து அதே ஒரு ஃபியராக இருந்தது. அதனால சேஃப்டிக்கு கூட வந்தாங்க. அவங்களும் டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை அந்த எனக்கு புரியல, 10 வருஷம் லவ் பண்ண பொண்ணு மேலே என்ன பயம்? அவங்க மேலே பயம் இல்லை சார், சரௌண்டிங் மேலே. வெளியூர் போகிறோம் அப்படின்ற வேற ஒன்றும் இல்லை சார். புரியல. வெளியூர் போகிறோம், ஒரு சேஃப்டிக்கு கூட துணைக்கு ஆள் வரட்டும்ட்டு சார். எனக்கு புரியல. சரி அப்புறம் கூட்டு போறேன்னு சொன்னேன் சார், அதுக்குள்ள பாப்பா பிறந்துருச்சு சார். அரேஞ்ச் மேரேஜ்னா வந்து ப்ராப்ளம் இல்லை, இந்த பொண்ணு எப்படி இருப்பா என்னன்றது தெரியாது, அதனால நீங்க வந்து பயத்துல நீங்க உங்க ஃபேமிலியோட கூட்டிட்டு போகலாம், ப்ராப்ளம் இல்லை. நீ வந்து என்னை 10 வருஷம் லவ் பண்ண, என்னோட கேரக்டர் எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி நீ ஃபேமிலியோட என்னை கூட்டிட்டு போவ? 10 வருஷம் பழகிருந்தாலும் எனக்கு இன்னும் பயம் இருக்குதுங்கிறாரு. ஓகே, அவங்க சேஃப்டிக்கு நம்ம கூட வராங்க. ரூம் எப்படி சார் புக் பண்ணுவாங்க? காட்டேஜ் ரூம் புக் பண்ணாங்க.
ஒரு ஹால் மாதிரி. அதில் வந்து மிடில் வந்து ஒரு செவரு வால் மட்டும்தான் இருக்கும். 3 போர்ஷன் மாதிரி இருக்கும். ஊட்டியில் வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்கவே இருக்காது. நம்ம அச்சுன்னு தும்முனா வெளியில் பக்கத்து ரூமில் கேட்கும். அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி நம்ம ஹனிமூன் செலிப்ரேட் பண்ண முடியும்? பக்கத்தில் எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. பக்கத்து ரூமில் அவங்க அண்ணா அவங்க அண்ணி இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அக்கா அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. எங்கள் மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்காங்க. அதே காட்டேஜில் ரூம் எப்படி சார் புக் பண்ணோம்? இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். பயத்துக்கு ஒரு பவுன்சரை இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். ஃபேமிலியாக போவோம், ஃபேமிலியாக தங்கிட்டு வரோம். அதே பழக்கத்தில் ரூம் கிடைக்கல சார், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுக்கார் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் சொன்னாரு, எப்படியெல்லாம் லவ் பண்ணாரு, இப்போ எப்படியெல்லாம் பண்றாரு சொல்லுங்க. அப்போல்லாம் எல்லா விஷயத்துக்கும் சர்ப்ரைஸா வராது. சர்ப்ரைஸே இல்லைனாலும் அது எல்லா விஷயத்துக்கும் சர்ப்ரைஸா வரும். இப்போ வந்து நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணேன், இதானே எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படிங்குவாரு. சார் போய் சொல்றாங்க. எனக்கு காலையில் கூட சொன்னேன், சாரியில் பார்த்துட்டு செம்ம அழகா இருக்காப்பான்னு சொன்னேன் சார். போய் சொல்றாங்க இல்லைன்ட்டு. சரி ஓகே, சாரியில பார்த்து அழகா இருக்கேன்னு சொன்னீங்க, பூ வாங்கி தரேன்னு சொன்னீங்களே வர வழியில, அது வாங்கி கொடுத்தீங்களா? ஃபோன் பண்ணிட்டாங்க அர்ஜென்ட்டா ஒரு சொல்லி மறந்துட்டேன். நீங்க தான் தவிர நீங்க தான் அதெல்லாம் தெரியாது. 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு அப்படியே கூட்டு வந்துட்டீங்களா இங்க? நீங்க தான் அடம்பிச்சு வாங்கணும். யார் விட்டது? நீ தானே விட்ட, நான் கூட சொன்னேன் சார். ஆக்சுவலி இந்த அவங்க சர்ப்ரைஸ் சொல்றாங்களே சார், எத்தனை வாட்டி தான் சார் நானும் நடிக்கிறது? நடிக்க முடியல சார், முடியல சார். அதாங்க லவ். உண்மையா லவ் பண்றது லவ் இல்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா அதெல்லாம் சொல்லனா என்ன நினைக்கிறது? அப்ப நடிச்சீங்கன்னு நினைக்கணும்ல நாங்க. அதுக்கு இப்ப நடிச்சிட்டு போயிடலாம்ல. நடிக்க முடியல சார், எபிசோட் இல்ல சார். அதுக்கு மேல மொக்க விஷயத்துக்குலாம் இதெல்லாம் முன்னாடி சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்களேன். என் பர்த்டே வருதுன்னு நினச்சிங்க சார், எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுங்க. ஃப்ரிட்ஜ் தந்தோன்னு வச்சுங்க சார். ஆக்சுவலாக அதில் டைரி மில்க் இருக்கும். அதில் டைரி மில்க் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வர முடியுமா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்வாங்க. திறந்த உடனே வாவ் டைரி மில்க் லவ் யூ வாத்தி அதெல்லாம் சொல்லணும் சார். சொல்லலைன்னா திட்டு வாங்குவாங்க. நடிக்க முடியல சார், நான் வெறுத்துட்டேன் சார். முடியலம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, அதெல்லாம் அவரு ஃபேக்காக தான் பண்ணுறாரு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ சார் அவர் சர்ப்ரைஸ்லாம் பண்ண மாட்டார் சார். அப்பயுமே என்னன்னு பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் பண்ணுவார், என்ன பண்ணுற சாப்பிட்டியா கல்யாணத்துக்கு முன்னாடி? சாப்பிட்டேன்ப்பா அப்படி சொல்லுவேன். அப்புறம் வேற என்னன்னு நான் கேட்பேன். சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு வச்சிருவார். இப்போ என்னன்னா ஹலோ சாப்பிட்டியா, ஓகே பாய். டைம் சேவ் பண்ணுறாரு. சாப்பிட்டியான்னு கேட்டதே ஒரு லவ் தானே சார்? சார் ஒரு சில டைம்ல அவரை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், எடுத்தோடனே கூப்பிடுவாய், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு யாரை கால் பண்ணுறாங்கன்னு நினச்சி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மச்சான் கூப்பிட்றேன் மச்சான் மீட்டிங்கில் இருக்கேன் மச்சான்னு சொல்லி கட் பண்ணிடலாம் சார். அதே ஒய்ஃப் கால் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்களேன், அதை எப்படி இந்த டைம் மீட்டிங் வைப்பாங்க, நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வாங்க. இல்லை நேற்று கால் பண்ணனே, இந்த டைமில் மீட்டிங் இல்லையே. மீட்டிங்லேயே இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவார் சார் அவரு. 2 செகண்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் சார், பொண்டாட்டி அப்படி கிடையாது சார். 2 மணி நேரம் பேசலாம், மீட்டிங்கை முடிஞ்சிடும் சார். ஒரு வாரம் எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இருந்தான்னு வச்சுக்கலாம், எனக்கெல்லாம் தெரியாது. இப்போ நீ வீட்டுக்கு வர எனக்கு தெரியாது, மீட்டிங் நீ வீட்டுக்கு வரலன்னு நினச்சேன், வீடு 2 ஆகிடும், நீ வந்து தான் ஆகணும்னுவாங்க சார். சார் புருஷனாக இருக்க ரொம்ப கஷ்டம் சார், இங்கே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ தெரியுமா பாடுபடுத்துவாங்க. முடியல சார், புரிஞ்சுக்கிங்க. ஏமா வேலையை பார்க்கணுமா, வேலையை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்கணுமா? உங்களை பார்க்கறதே ஒரு வேலையா வச்சிருந்தா வேலையை யார் பார்க்கறது? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் நான் நீ எப்போ கூப்பிட்டாலும் உன் முன்னாடி வந்து நிற்பேன், நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் உனக்கு வந்து அட்டென்ஷன் கொடுப்பேன், ஏன் சார் சொல்றாங்க? மேரேஜுக்கு முன்னாடி நான் ரன்னர் பையா இருந்தேன் சார். சார் வெளியில் சுற்றிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிற மாதிரி நான் வர முடியும். இப்போ நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டேன், அவங்க கூப்பிடும்போது வர முடியாது சார். அது புரிஞ்சுக்க மாட்டேன். நீ என்ன லவ் பண்ணுற மாதிரிலாம் இப்போ நீ பண்ணுறது இல்லைப்பா, பண்ணுறது இல்லை. உன் மேலே என் மேலே உனக்கு லவ்வே இல்லைன்னு சார். ஆஃபீஸ் டைமில் ஒரு மனுஷன் எப்படிமா லவ் பண்ண முடியும்? எனக்கு அதுவே புரியலையே. நாங்க லவ் பண்றோமே சார், நான் டீச்சரு. அங்க ஸ்கூல்ல போய் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் பாடம் எடுக்கிறது? லஞ்ச் டைம்ல நான் கால் பண்றேன். லஞ்ச் டைம்ல நான் கால் பண்றேன். ஒரு வார்த்தை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு வச்சாதான் என்ன சார் அவருக்கு? இப்போ நீங்க லைவா இன்ட்ரோ பிரேக்ல ஃபோன் பண்றீங்க, அவரு இப்ப அட்டெண்ட் பண்றாரு, என்ன நடக்குது நானே இப்ப பாக்குறேன். இப்போவா சார்? ஆமாமா கால் பண்ணுவா சார்? ஆமா, ரிங் 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 ரிங். அவர் எடுத்துட்டாரு இப்போ. ஹலோ படி, என்ன பண்ற படி? வாத்தி கூப்பிடுறேன், வாத்தி கொஞ்சம் வேலையா இருக்கு, கூப்பிடுறேன் கட் பண்ண. ஆனா சும்மா தான் சார் இருப்பேன், சும்மா தான் இருப்பேன், சும்மா தான் இருப்பேன். இப்போ நான் அப்ப எப்படி இருக்கும் சார் எனக்கு? சார் 1 செகண்ட், அடுத்த செகண்டே திருப்பி கால் பண்ண, எனக்கு கோவம் வந்துரும். அந்த மாதிரி கட் பண்ணா அதே கோவத்தோட திருப்பி கால் பண்ணுங்கப்பா. நீங்கள் அழைக்கும் நபர் வேறொருவருடன் பேசிக் கொண்டிருக்காங்க. எது எப்படி இருக்கும் சார்? முன்னெல்லாம் ரவுண்ட்ஸ் கூட்டு போவார் சார், நைட் எங்கேயாவது வந்து வெளியே போனோம்னா ரவுண்ட்ஸ் கூட்டு போவார் சார். இப்பெல்லாம் ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போறதே இல்லை சார், சும்மா தான் அந்த ஏரியாலே ஒரு ரவுண்டு சுத்திட்டு வருவோம். இப்பெல்லாம் அந்த ரவுண்ட்ஸ் கூட்டு போறதே இல்லை, கேட்டா ஒர்க் பிஸி. அப்ப பெட்ரோல் 60 ரூபாய் சார், இப்போ 110 ரூபாய் சார். யோசிச்சு பாருங்க சார் விலைவாசி. அப்போ லவ் பண்ணிட்டு இருந்த போது ஃபேமிலி கிடையாது, பாப்பா கிடையாது, இஎம்ஐ கிடையாது, ஜாலியாக சுற்றலாம் சார்.
இப்போ இஎம்ஐ இருக்குது சார், வாங்குற சம்பளம் ஃபுல்லாக இஎம்ஐக்கே போயிடுது. இது எங்கே சார் சுத்த நான் முடியும்? இது வாங்கி தரணும் சரி, அது okay, வாங்கி தரணும்னு கேட்கல. என்ன ரவுண்ட்ஸ் மட்டும் கூட்டிட்டு போ. 5 நிமிஷத்துல என்ன சார் ஆயிட போகுது? நான் அப்பதான் கால்ஸ் வரும் அவருக்கு. சார் நடந்து போகலாம் சார், நடந்து போகலாமே, ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் தானே நான் சார். நடக்கிறதுக்கு ரெடி. நடந்து நீங்க போனாலும் போங்க. rounds தான், bike ல நடக்கும்போது போ- ஃபோன் பேச வேணாம்னு சொல்லுங்க சார். அப்ப ஆக்சுவலி கல்யாணம் பண்ண 3 நாள் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவங்கள ராக்கெட் வந்து வாடகைக்கு வாங்கிக்கினு நீ நிலாவை போயிட்டு டென்ட்டு போட்டு ஃபயர் கேம்ப் போட்டு அவங்ககிட்ட 360 டேஸ் லீவ் ஃபர்ஸ்டே சொல்கிறேன். இருந்தாலும் குறைதான் சொல்லுவாங்க தவிர பா செம்ம வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் பாருங்க, வாயில வரவே வராது சார், நிஜமாலே வராது சார். நீங்கள் யாருன்னா நடக்காது இந்த விஷயம், நடந்தாலும் பொண்டாயிட்டேன்னா குறை சொல்ல தான் செய்யும். வேலை பார்க்குற இடத்துல சார், அங்கே மேனேஜர் பிடிச்சி ஏறி ஏறிட்டு இருப்பாங்க. அப்போ கால் பண்ணி சாப்பிட்டியாம்மா, சாப்பிட்டியாங்க அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட்டேம்மா, அவ்வளோதான் இல்லை அப்போ ஆரம்பிப்பாங்க, அவ்வளோதான் இல்லை. முன்னெல்லாம் அப்போ அப்படி பேசுவேன், இருந்தாலும் கத்திட்டு இருப்பாப்ல, சார் தாரேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சிட்டு வந்து சரிம்மா நான் வந்து பேசுகிறேம்மான்னு இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவ்வளோதான் இல்லை அப்படிம்பாங்க. வருவேன் அப்படியே மத்தள மாதிரி ஆகி போயிடும் சார். சார் அப்பவும் அதே வேலை பார்க்குற இடம் அதே மேனேஜர் தானே, லவ் பண்ணும்போதும் அதுக்கப்புறமும் அதே மேனேஜர் தானே. அப்போ மட்டும் சரிப்பா உன் ஆளு தான் போய் பேசிட்டு வாப்பா ஒரு 15 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னாரு. அப்பவும் கழுவி தானே ஊத்திருப்பாரு. அப்ப கிடைச்ச டைம் இப்ப ஏன் கிடைக்கல? அப்ப குத்துன்னு குத்துனால நாங்க போய் ரூம்ல குப்பரக்கு போட்டு தூங்கிடுவோம்ல. வீட்டுல வந்தோட குடுப்பறால யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அதுக்கு அந்த 15 நிமிஷம் பேசி இருந்தா வீட்லயே நான் ஜாலியா இருந்திருக்கலாம்ல. ஏமா அந்த தலையில ஏறி உட்காந்துட்டு இது பண்ணும் போது நாங்க என்னமா பண்றது? அப்ப மேனேஜர் முதல்ல சொன்னாரா 2 நிமிஷம் லவ் பண்ணிட்டு வாப்பா நான் வெயிட் பண்றேன்னு? இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு கால் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணா நான் எடுக்கவே மாட்டேன் சார். எப்பயுமே கால் பண்ணா எடுக்க மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த அளவுக்கு என்னை வந்து அவர் காயப்படுத்திருக்காரு. எதுக்காக நான் அந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம லவ் பண்ணும்போது நான் பைக்ல போகும்போது அந்த கை என்னடி பண்ணுது, எடுத்து மாமனை கட்டி பிடிச்சிட்டு வாடி, சோல்டரை பிடிச்சிக்கடி அப்படி இப்படின்னு சொல்லுவார் சார். இதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தடவை தெரியாம இப்படி சோல்டர்ல கை பட்டுருச்சு சார். சனியனே முதல்ல கையேடு அப்படின்னு சொன்னார் சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு சார், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பைக்ல போகும்போது நம்ம இப்படி கட்டி பிடிச்சிட்டு போனோம்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாக்குறவங்களாம் பா எப்படி வாழ்றையாம் பாரு அப்படிம்பாங்க. இதே கல்யாணத்துக்கு பின்னாடி நம்ம இது மாதிரி போட்டு போனோம் அப்படின்னா வீட்டுல என்னடா பண்ணுவேன் அவன் இப்படி போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சார். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு அங்கிட்டு ஒரு நான் அகேன்ஸ்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் முடிச்சு அங்கிட்டு ஒரு 2 வாரத்திலே என்னை வந்து தையல் கிளாஸ் சேர்த்து விட்டாரு சார். நான் போய் அங்கே ஒழுங்கா கூட என்னால் கிளாஸை கவனிக்க முடியாது சார். அப்படியே வெளியே நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் சார், குறுகுறுன்னு எப்படா வருவான்னு. அவ்வளோதான் லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் சார். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து போக சொல்லிட்டார். நான் கேட்குறேன், என்னங்க திடீர்னு கிளாஸ்க்கு சேர்த்து விட்டீங்க, அவ்வளோ பாசமாங்க? அதெல்லாம் ஒரு கிடையாது, நீ 35 நாள் அங்கே போயிட்டா நான் வீட்டில் நிம்மதியாக இருப்பேன்ல அப்படிங்கிறாரு சார். அவ்வளோ லவ் என் மேலே அவருக்கு. லவ்வெல்லாம் நிறைய தான் சார் இருக்கு. வீட்டில் இருந்தாலும் ஏதாவது வேலை சொல்லிகிட்டே இருப்பாங்க சார். வீட்டில் இருந்தால் துணி துவைச்சாங்கன்னு வச்சுக்கவே அதை அலசு, துணி காயப்படுறதுக்கு அதை மடிச்சு வை, சோறாக்குனாங்கன்னா பாத்திரத்தை விலைக்கு போடு. அவங்க இல்லைன்னா அதை நானே செஞ்சுட்டு போயிடுறேன். அவங்க சொல்ல அது செய்யவே வேணான்ற மாதிரி இருக்கும். இல்லை சார் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் போய் கல்யாணம் முடிச்சு அந்த 6 மாதம் ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்னு சொல்லுவாங்களே சார், அதான் உண்மை. அந்த வடிவேல் சார் கோவை சரலா மேம் பின்னாடியே அலைவாங்கல்ல சார், மாலான்னு அது மாதிரி என் பின்னாடியே அலைஞ்சார் சார். இப்போ எப்படா சனியை ஒளிவா நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு தான் சார் பார்க்குறாரு. எல்லாமே போய் சார். நீங்கள் வேணா எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஏரியாவில் கேளுங்க சார். நான் தான் சார் துணி அலசுவேன். நான் வரல வெயிட் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணிடுவாங்க. நான் ட்ரைவ் பண்ணிக்கிருப்பேன். ஃபோன் பண்ணிட்டு எப்போங்க வருவீங்க, சரி ஏதோ சாப்பிட்டியா சாப்பாடு இப்போ பண்ணியிருப்பாங்க அதனால கூப்பிட்றாங்க போல அப்படின்னு. ஏப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டாக்க, இல்லைங்க துணி துவைச்சிட்டேன் அலசணும் வாங்க, உண்மைதான் சார், அலசணும் வாங்க அலசணும் அப்படிங்குவாங்க. அப்புறம் மறுபடியும் கால் பண்ணுவாங்க, என்னப்பா அலசிட்டு மறுபடியும் ஒர்க்குக்கு போயிட்டதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணுவாங்க, என்னப்பா சார் சாப்பாடு ஆக்கிட்டேன் வந்து அதை கழுவி மட்டும் வச்சிருங்க அப்படிங்குவாங்க சார். இப்படிலாம் இருந்தால் எப்படி சார் லவ் வரும்? அப்போ லவ் பண்ணும்போது எல்லாம் சொன்னீங்கல்ல, அவங்க அந்த தையல் கிளாஸ் போகும்போது அவங்க சொல்லுவாங்க சார், இந்த 2 மணி நேரம் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியல மீனா அப்படின்னு சொல்லுவார் சார். இப்போ அந்த தையல் கிளாஸ் போயிட்டு காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு தான் சார் வரேன். அதுங்காட்டி முடிஞ்சான், அதுங்காட்டி எப்படி உனக்கு கிளாஸ் முடிச்சாங்க? உங்கள் மனைவிகள் என்னென்ன லவ்ங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணுறாங்க சார்? ஆக்சுவலி இங்கே எத்தனை பேர் இது நடக்கும்னு தெரியாது சார். சைக்கிளிங் போகிறேன்னு வச்சுங்களேன் சார், பின்னாடி ஸ்கூட்டி எடுத்துன்னு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டில் பசங்களோட வெளில போகிறேன்னு வச்சுக்கோங்க சார், என் வாட்ஸ்அப்பில் தான் அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சிப்பாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஸ்கூட்டியில் நான் தான் வரணும். அது எப்படி தெரியுமா சார் இரிட்டேட்டிங்காக இருக்கும். சந்தோஷ் சுப்ரமணியம் பிரகாஷ் மகாராஜ் மாதிரி இருக்குது சார், எனக்கு நான் முடியல சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தானே எதிர்பார்த்தீங்க, நீ என் கூடவே இருக்கணும் எப்பவுமே நீ என் கூட தான் இருக்கணும். நீங்களா அதுதான் உங்க கூடவே தான் இருக்கேன் நான் இப்போ வரைக்கும். என்னங்க சார் வாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்களே சார், பசங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார். அது சொல்லிடுறது
ஆனா இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியாது சார். பின்னாடி ஸ்கூட்டில அவர் பின்னாடி தானே சார் நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா உன் பொண்டாட்டி வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவா, நான் தான் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல மாட்ட போறேன். ஒரு பாட்டி போறாருன்னா அந்த இடத்துல இருந்து அவளால பைக் ஓட்ட முடியாது. அந்த இடத்துல நான் பிக்கப் பண்ணிட்டு வரேன்ல, அது எனக்கு பெருமை தானே சார். எனக்கு தெரிஞ்ச இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் டிவியில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி பார்ட்டியில் ஹஸ்பண்ட் என்ன நிலைமையில இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு பைக் எடுத்துட்டு போய் பிக்கப் பண்ற பொண்டாட்டி. இப்போ வரைக்கும் பிக்கப் பண்றேன் சார் நானு. இதுதான் டார்ச்சர். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 10 மணிக்கு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க சார், அதே பசங்களோட இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது வெளில போக முடியும், படத்துக்கு போக முடியாதா, பிளான் மாறும். அவங்கள பொறுத்த வரையும் பிளான் மாறக்கூடாது, அக்கறைலாம் கிடையாது. எங்க வந்து படத்துக்கு போயிடுவானோ, எங்க நைட் லேட்டா வருவானோ, காலைல எங்க லேட்டா வருவானோ, அந்த ஆமா, பயம். நைட் லேட்டா வந்தா அவங்களுக்கு தூக்கம் கேடும். தூக்கம் கேட்டா மறுநாள் ஆபீஸ் போகணும். அவங்களுக்கு தானே சார் கஷ்டமா இருக்கும் அது. ஆஹா, அப்பா தாங்க முடியலம்மா தாயா. தாய் போல அவங்கள கண்ணா பாத்துக்கிறாங்க. இப்படி பேசின யாரா இருந்தாலும் அவங்க பக்கம் தான் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஆனா ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அது வெரி டிஃபிகல்ட்டி. அது பண்றவருக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம். என் மனைவிக்கு ரியாலிட்டியே தெரியல. இப்ப பார்த்தாலும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்லயே இருக்கிறாங்க. யதார்த்தம் புரியாம ஒரு கற்பனை உலகத்திலே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கா? என்னைக்கு கொரியன் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான்னு தெரியல. நீ அவன மாதிரி முடி வெட்டி இருக்கலாம்ல, அவன் பேர் சூப்பரா இருக்கிறான், லிப்ஸ்டிக் போட்டு சுத்தின்னு இருக்கிறானுங்க சார். என்ன அந்த ஒரு மாதிரி இருக்கலாமே. பசங்களா லிப்ஸ்டிக் போட்டு சுத்திட்டு அவனுங்க இருக்காங்க. அப்படிதான் இருக்கானுங்க. இப்ப லேட்டஸ்டா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு, அந்த பொண்ணு வந்து லைட் ஏறிற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் போட்டு சுத்தின்னு இருந்தா. அந்த லைட் ஏற ஸ்லிப்பரை இன்னைக்கு வரைக்கும் நான் தேடுறேன் சார். எந்த ஒரு ஆன்லைன்லயுமே அது இல்ல. எங்க சார் நான் போய் தேடுறது அத? நீ வாங்கி செட் பண்ணி கொடுக்கணும். அப்ப தனியா வாங்கி. இதை தான் சார் சொல்றேன். இது ஒரிஜினாலிட்டிக்கு ஓகே ஆகுமா? அந்த ஸ்லிப்பரை போட்டுன்னு உன்னால பீச்சுக்கு இல்ல நான் ரோட்ல நடந்து வர வருவேன். முடியுமா? நீ வாங்கித்தா, நான் போட்டுன்னு வரேன். யதார்த்தத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசமே தெரியாம உங்க மனைவி என்னெல்லாம் பிஹேவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ரீல்ஸ்ல இப்ப சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சுத்தா, இந்த மாதிரி குலாப் ஜாமுன் செஞ்சுத்தா, குல்ஃபி செஞ்சுத்தான்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க சார். சார் அது அப்படி இல்லை. லைக் டெய்லி நம்ம தான் சமைக்கிறோம். ஸோ எனக்குன்னா நாங்கள் ஆசைப்படுறத அது செஞ்சு தரதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? லவ் பண்றதுக்கு முன்னாடி கால்ல பேசிப்போம், கிளீனிங் ஒர்க் நான், குக்கிங் ஒர்க்ஸ்லாம் நீ அப்படின்னு பேசிப்போம். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கிளீனிங் ஒர்க்லேருந்து அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து கட்டிங் வரைக்கும் போய் இப்போ அப்படியே குக்கிங்க்கு போனோம் நான். லைக் ஒவ்வொரு வேலை எக்ஸ்ட்ரா ஆகிட்டு தான் போகுது எனக்கு. சரி, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் வந்து இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, உங்கள் ஹஸ்பண்டோட ரொமான்டிக் நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்க? ஸோ நான் 100க்கு 1000 கொடுப்பேன். 100க்கு 1000? யா, ஏன்னா 5 years லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ எப்படா நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கலாம் லைக் வெளியெல்லாம் போவாங்க. நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் லைக் எல்லாருமே ஒன்றா போயிட்டு இருக்காங்களே, நம்ம எங்கடா லைக் தூரமாக இருக்காங்களே. இது நடுவில் வேற லாக்டவுன் வேற ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்ததுனாலவே எங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த லவ்ன்றது அதிகமாகவே இருக்குது 2 பேருக்கும். நான் 100 கொடுப்பேன் சார். 100க்கு 100 கொடுத்துருவீங்க? அவர் சின்ன பிள்ளை மாதிரி சண்டையெல்லாம் போட்டு முடிச்சிருவார் சார். எல்லா சண்டையுமே போட்டு முடிச்சிருவாரு. அடி கும்புன்னு கும்பிடுவார், நானும் கும்பி விட்டுருவேன் சார். 2 பேருமே அடிச்சுக்குவோம். சண்டை போட்டு முடிச்சோன்னே மீனா அப்படின்றார். நானும் பார்த்துட்டே இருப்பேன். வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் சார். இல்லையே அப்படின்றார். நான் அவர் சிரிச்சோன்னே நானும் சிரிச்சிருவேன் சார். என் ஹஸ்பண்ட்க்கு 100க்கு 200 கொடுக்கலாம் சார். 100க்கு 200? ஆமா. ரொமான்ஸ்ல? ஆமா சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் மாமியாருக்கும் எனக்கும் சண்டை வந்துடும் சார். எங்கள் மாமியார் வந்தோடனே சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுவார்னா, இதோ கேட்குறமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் தாப்பால் போட்டு அடிக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் பேசுவார். ஆனால் உண்மையில ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. வெளியில கேட்டா அம்மா நினைப்பாங்க, பையன் நமக்கோசரம் பரவாயில்ல போய் பொண்டாட்டி கேட்டுட்டா நினைப்பாங்க. பொண்டாட்டி என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல நமக்கோசரம் வந்து புருஷன் மாமியார் கிட்ட கூட சண்டை போட்டுட்டு நமக்கோசரம் எல்லா வேலையும் பண்றாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நானா நினைப்பேனா, இவங்க 2 பேருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு என்னைய மட்டும் காப்பாத்து கடவுளேன்ற மாதிரிதான். அப்ப நீ அந்த night ஓட்டுவோம் சார். டபுள் கேம் ஆடி இருக்க. உனக்கு கேன்சல். 100க்கு 50 கூட உனக்கு கொடுக்க கூடாது மார்க். லவ்லாம் இல்லாமலாம் இருக்காதுங்க சார். இது வரைக்கும் ஒரு ரோஸ் கூட எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை. அது ஏன்னு கேளுங்க சார். அவங்க கேட்கறது ஒரு ஒத்த ரோசா, ஒரு முளை மல்லிகைப்பூ, அது போற போக்கில் வாங்கி கொடுத்தா என்ன? ரோஸ் வாங்கலாம்னு நினைப்பேன் சார். சரி எதுக்கு அந்த ஒரு 10 ரூபா வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த 10 ரூபாய் திரும்ப பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுள்ளார போயிடுவோம் சார். லவ் டார்ச்சர் செய்யும் மனைவிகள், அதை சமாளிக்க முடியாமல் திணறும் கணவர்கள். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக விவாதிட்டு இருக்கோம். பூவெல்லாம் இருக்குது, நிறைய லெட்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்தது இப்போ தான் கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னு நிறைய கண்களில் ஆதங்கத்தோடு நீங்கள் சொன்னதுனால அவசர அவசரமாக கிடைச்ச மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வா தமிழாவா மேடையில் நிறைவேற்றுறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. ஃபர்ஸ்ட் லெட்டர் யாருக்கு வரப்போகுது? ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுங்க. யாருடைய ப்ரப்போஸை ரீக்ரியேட் பண்ணணும்?
வாமா, நீ தான் ரொம்ப நேரமா நீ துடிச்சிட்டு இருக்கிற வந்ததுலேருந்து. பயமா இருக்கா? பேர் என்ன? நித்யா. ஐ லவ் யூ. ட்ரெயின் வருது, நான் போயிட்டேன். பாய். அவர் வரும்போது நடந்து வந்த ஸ்டைல் எனக்கு இல்லை சார். உங்க இடத்த அவர் எடுத்துக்கிட்டோம், அவர் இடத்த நீங்க எடுத்துக்கணும். நீங்க தான் இப்போ அவர் ஸ்டைல நீங்க அதை ப்ரப்போஸ் பண்ணுங்க. பயமா இருக்கா? பேர் என்ன? நித்யா. ஆ? நித்யா. என்ன பண்ற? குளிக்க போறேன். ட்ரெயின் ரிச் போட்டா? போட்டா? வேற யாராவது இந்த லெட்டருக்கு ரீக்ரியேட் பண்ண விரும்புறீங்களா? நான் ப்ரொப்போஸ் பண்ணும்போது வண்டி போட்டு நடு ரோட்ல ஒரு புளிய மரத்துக்கிட்ட ஓரமா ஒதுங்கி பைக்ல நின்று ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. இப்போலாம் கையில என்கிட்ட காசு இல்லை. இப்போ என்ன பண்றது, ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரோஸா வாங்கிட்டு வந்து, ரெட் கலர் ரோஸா வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி நான் அவளுக்கு அவ்வளோ அழகா மண்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க இப்படி ஃபோன் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே தூக்கி போட்டார். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி நீங்க திருப்பி ஓகே பண்ணீங்க? எனக்கு பிடிக்கும் சார், என் கருவாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். யூஸ்வலா பையன் தான் பொண்ணுக்கு வண்டி போட்டு கொடுப்பாங்க, நீங்க அதை ரிவர்ஸ் பண்ணி என்ன பண்றது, லவ் ஆகி போச்சு. வாங்க, பொம்பளை பிள்ளை நடு ரோட்ல யார் போறாங்க வராங்களா கவலை இல்லாம வண்டியை போட்டு பையனுக்கு ஒரு லவ்வை சொல்லியிருக்குது. உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணும்? மல்லிகைப்பூ வேணுமா, ரோஜா பூ வேணுமா? நீ திரும்பி நினைக்கிறியா? ஐ லவ் யூ தான் சொல்ல வருது, வேற எதுவும் வர மாட்டேங்குது டக்குன்னு. ஐ லவ் யூ இவ்வளோ நேரம் தேங்க்யூ சார். ஏதாவது சொல்லிடலான்னு பார்க்குறேன், வர மாட்டேங்குது. நீங்க அவருக்கு இப்போ ப்ரப்போஸ் பண்றதா இருந்தா எப்படி பண்ணுவீங்க? எனக்கு அப்பா இல்லைன்னு உனக்கு தெரியும். எங்கள் அப்பா இல்லாத இடத்த நீ கரெக்டாக பண்ணுறேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்து நீ என்னை நல்லா பார்த்துக்கிற, என்னையும் சரி என் பிள்ளையும் சரி. நான் அங்கே எங்கள் வீட்டை விட்டு வந்ததுலேருந்து அன்னிலேருந்து இன்னும் முடிக்க என்னை நீ நல்லா பார்த்துட்டு இருக்க. அதுக்காக லவ் யூ கருவா. லவ் யூ டூ. நீங்க வரைக்கும் அவங்க ஐ லவ் யூலாம் சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா இந்த ஜென்ரேஷன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. நான் வந்து ஐ லவ் யூ எங்களுக்கு சொன்னதே இல்லை. வெட்டிங் டேக்கு 37 வருஷம் ஆச்சு. ஒரு நாளாவது வந்து ஒரு வெட்டிங் டேல ஐ லவ் யூ சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்கேன். சொன்னதில்லை. ஏன்னா வருஷத்தில் நாங்கள் ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருந்ததான் ஜாஸ்தியே தவிர சேர்ந்து இருந்தது ஜாஸ்தி கிடையாது. ஏன்னா அவங்க சர்வீஸில் இருந்ததுனால ரொம்ப ஃபேமிலியை விட்டு தான் அவங்க இருந்திருக்காங்க. ஒரு நல்ல நாள் திங்களா கூட அவங்க இருந்தது கிடையாது. ஏன்னா அப்போ வந்து ஃபோனும் கிடையாது இல்லைங்களா, விஷ் பண்ணவும் முடியாது. எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் மிஸ் பண்ணி தான் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். 37 வருஷமா அவங்க வாயிலிருந்து ஒரு ஐ லவ் யூங்கிற வார்த்தை என்னைக்காவது சொல்லுவீங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சொல்லிடலாம், வர்ற வெட்டிங் டேக்கு சொல்லிடலாம். வர்ற வெட்டிங் டே இப்போதான் அந்த வெட்டிங் டே. சொல்லுங்க வாங்க. குடும்பத்துக்கு பொறுப்பாக இருந்து நல்ல முறையில் என்னையும் பிள்ளைகளையும் வளர்த்து நல்ல இது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து எனக்கு ஒரு ஐ லவ் யூ சொன்னதில் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச இந்த டூயட் சாங் எங்கள் ஹஸ்பண்டோட டான்ஸ் ஆடணும், அவரை வர சொல்லுங்க. என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே, நான் தேடி தேடி தாளஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன், நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட ஒன்ன வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. ஐ லவ் யூ. இவ்வளோ நாள் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. ஐ லவ் யூ. இந்த மாதிரி என் ஹஸ்பண்டோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஆனால் அந்த போஸ் அவர் தரமாட்டார். ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருப்பேன், என்னை தூக்கி ஒரு போஸ்ட் பண்ணணும், உங்களை தூக்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஆமாம். ஓகே, தூக்க முடியுமான்னு தெரியல. இந்த மேடையில் வந்து கொஞ்சம் ஆடிட்டே வந்து எனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டோம், நான் உங்களை தூக்கி வச்சு அந்த போஸ்ட் கொடுக்குறேன். அவர் ஒரு டிமாண்டை வச்சுட்டாரு. ஓகே, கண்டிப்பாக. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அது அழகியதால் கைகளின் ஐயவள் தானா, ஹே என்றால் அது கடவுளினால் அந்த கடவுளின் துகளவள் தானா. ஐயோ என திகைக்கும் மையன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து. ஸோ
கொஞ்சம் எல்லாரும் முன்னாடியும் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ரொம்ப ஷை டைப், பண்ண மாட்டார். இல்லை இப்பயே பார்த்தேன், நீங்கள் பிடிச்சி இழுத்தாடுறீங்க. இப்போ நான் இங்கே வரணுமா, சரி இப்படி போகணுமா அப்படின்னு யோசிச்சு போகிறாரு பாவம். எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு. இது வந்து லைஃப் டைமுக்கு ரொம்ப பெரிய மெமரியா இருக்கும்.